நடக்க போறது கல்யாணம் இல்ல பாலா, உங்க சாவுக்கான ஒத்திகை. என்ன விஷாலி, என்ன நம்ம சொல்ற? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். நம்ம ரெண்டு ஃபேமிலியும் பரபரப்பா கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீ சாவ அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன விஷாலி, கல்யாணம் முடிஞ்சதும் நான் வெளிநாடு போயிடுவேன்னு பயப்படுறியா? பயமா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பின்ன எது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ற? நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான். நானா? என்ன சொல்ற விஷாலி? உங்ககிட்ட சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு எங்க வீட்ல விஷயத்த மறைச்சிட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்தலைன்னா மாப்பிளைய கொன்னுடுவேன்னு 2 நாளைக்கு முன்னாடி மிரட்டல் கடிதம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணா கொன்னுடுவானா? யார் அவன்? தெரியல பாலா. கல்யாணம் பண்ணலன்னா பெருமாள் சாமி என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்றான். புதுசா எவனோ கல்யாணம் பண்ணா கொன்னுடுவேன்றான். இதுல எது நடந்தாலும் எனக்கு கருமாறி கன்ஃபார்ம் போல இருக்கு. பாலா, என்ன யோசனை? கல்யாணத்தை நிறுத்தினாலும் பிரச்சனை தான் விஷாலி. அதையும் தாண்டி தேவையான பாதுகாப்புகளோட கல்யாணத்தை நடத்தலான்னு அப்பா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு லெட்டர் வந்துச்சு. அதுவும் மொட்டை கடுதாசியா? ஆமா, ஏற்கனவே எழுதின அதே ஆள் தான் எழுதிருக்கான். அவன் என்ன எழுதினா? 2 நாள்ல கல்யாணத்தை நிறுத்தலைனா 3ஆவது நாள் மாப்பிளைய கொலை பண்ணிடுவேன்னு எழுதிருக்கான். யார் அவன்? என்னையும் டார்கெட் பண்ணி லெட்டர் எழுதிருக்கான். நீங்க ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதை ஸ்மெல் பண்ணி 2 நாள்ல கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிருக்கான். அப்போ எவனோ ஒருத்தன் என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனா இருக்கு. என்ன நடக்கும்னே தெரியல. சோ உங்க உயிரை காப்பாத்தணும்னா கல்யாணத்தை ஸ்டாப் பண்றது தவிர வேற வழியே இல்ல பாலா. இதுக்கு முன்னாடி என்ன யாரோ மிரட்டினாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. யார் மிரட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஆனா என் கல்யாணத்தை நிறுத்த இவ்ளோ வேகம் காட்டுற ஆள் யாருன்னே எனக்கு தெரியல. என்னால ஜட்ஜ் பண்ணவும் முடியல. எப்போ என்ன நடக்கும்னே தெரியல பாலா. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க விஷாலி? மிரட்டல் கடிதத்தை எங்க வீட்ல பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்கிட்டாங்க. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தை நடத்திடலாமே. எங்க அப்பா ஆண்டவர்னு ஒருத்தரோட அட்வைஸ் படி தான் நடப்பாரு. அவர் பேச்சு மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு. சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பெரிய விஐபி. இந்த மாதிரி மிரட்டல்களை சவால தான் எடுத்துப்பாரு. உங்க உயிரை பலி கொடுக்க நம்ம கல்யாணம் காரணமா இருக்க கூடாது பாலா. விஷாலி, என் அக்கா சந்தோஷமா புருஷனோட வாழ்றானா அது நீ போட்ட பிச்சை. ப்ளீஸ் பாலா, அத பத்தி பேசாதீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். நான் மறந்து போன விஷயம். நீங்க இப்ப என்ன முடிவெடுக்க போறீங்க? முடிவு கடவுள் கையில தான் இருக்கு. ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது பாலா. உங்க உயிரை பணையம் வச்சு என் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாம் பாலா. ப்ளீஸ் எப்படியாவது நிறுத்திடுங்க. விஷாலி, கல்யாணத்தை நிறுத்துருங்கன்னு சொல்றது மூச்சை நிறுத்துறீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த லெட்டரை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகுது. அப்படியே நடந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை நாள் உயிரோட இருப்பீங்கன்னே தெரியலையே. லைஃப் முழுக்க போலீஸா வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. இங்க பாரு, அதுக்குள்ள அவனை போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண போறாங்க. இதுதான் உங்க முடிவா? இங்க பாரு, கண்ணுக்கு முன்னாடி தெரியற எதிரிகளை பத்தி மட்டும் நம்ம கவலைப்படுவோம். இங்க பாரு விஷாலி, நீ தைரியமா இரு. நம்ம கல்யாணம் பிளான் பண்ணபடி கண்டிப்பா நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் உங்களை ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஓகே, பாய். அண்ணி, அருந்ததி, என்ன நீ சோகமா இருக்கீங்க? ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து இந்த வீடே இருள் அடைஞ்ச மாதிரி கிடக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அருந்ததி. என்ன அண்ணி, ஒளியேத்த தானே நான் வந்திருக்கேன். அந்த ஆண்டவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் முடிச்ச அவிழ்க்க அவிழ்க்க நான் முடிச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்ப போட்டு முடிச்ச அவிழ்க்க கண்டிப்பா அவருக்கு மூச்சு திணறதான் போகுது. அருந்ததி, நீ இப்படி பொடி வச்சு பேசுறத பார்த்தா அரண்மனையில ஏதோ பெரிய வெடி வெடிக்க போற மாதிரி தெரியுது. ஆமா, நான் வச்சிருக்கிற வெடி விஷாலி.
அது வெடிக்கிறதுக்குள்ள ஆண்டவரும் அடங்கி போயிடுவாரு, இந்த ஊரும் அடங்கி போயிடும். நீ என்ன சொல்றன்னு புரியவே மாட்டேங்குது அருந்ததி. கொஞ்சம் விவரமா சொல்லேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு பதிலடியா அந்த ஆண்டவருக்கு பயத்தை கொடுக்க வேண்டாமா? வீரா செத்த ஆவேசமும் தடையும் கிடைச்ச தைரியத்திலயும் இருக்கிற ஆண்டவரை மறுபடியும் முடக்கி போட என்னால முடியும்னு சொன்னனே, அதத்தான் சொல்றேன். என்ன சாட்டையால் அடிச்சதுக்கு தூரத்துல இருக்கிற அண்ணன் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரானதுக்கு சமமா பக்கத்துல இருக்கிற நான் திருப்பி அடிக்க வேண்டாம்? அதுக்கு நான் வச்சிருக்கிற சாட்டை விஷாலி, அவரோட சாட்டை அவரையே அடிக்க போகுது. அருந்ததி, வாமா அருந்ததி. நான் உங்ககிட்ட சொன்னபடி அந்த விஷாலி திருமண ஏற்பாடு வெகு ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையனை பார்த்து சாவி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏங்க, நீங்க சாவி கொடுத்த பொம்மை நாளைக்கு தான் ஆட்டம் காட்டும். ஆனா என் நாத்தனார் கொடுத்திருக்கிற சாவி இன்னைக்கே அந்த ஆண்டவரை ஆட்டம் காட்ட வச்சிருச்சே. ஆமாங்க, என் நாத்தனாரோட அடுத்த நர்த்தனம் அந்த அரண்மனையில ஆரம்பமாக போகுது. அப்படியா? என் தங்கச்சி எனக்கு இழைச்சவே இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். அருந்ததி, அரண்மனையில உன்னுடைய அடுத்த அரங்கேற்றம் என்னம்மா? அண்ணே, நீங்க செஞ்ச கொலைகளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அத பத்தி ஊர் மக்கள் கிட்ட வாயை திறக்கவே இல்ல. காலம் வரும்போது சொல்லான்னு கமுக்கமா இருந்துகிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுக்குள்ள ஏதோ திட்டம் இருக்கு. ஆமாங்க, எனக்கு கூட தோணுச்சு ஏன் அந்த ஆண்டவர் வாயை திறக்கவே இல்லைன்னு. ஆனா அவர் மட்டும் வாயை திறந்திருந்தா அப்பவே நம்ம ஆட்டம் அடங்கி போயிருந்திருக்கோங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து எச்சரிக்கை மணி அடிச்சுட்டு போன அந்த ஆண்டவர் ஏன் ஊர் மக்கள் கிட்ட உண்மையை மறைச்சாரு? அதோட உள்நோக்கம் என்னன்னு தாங்க எனக்கு இன்னும் புரியல. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறங்க நாயகி. என் மேல ஆண்டவருக்கு பயமா இருக்கலாம், இல்ல என்னால விஷாலிக்கு ஏது நடந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். இந்த ரெண்டும் இல்ல, உங்க நினப்பு தான் பழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு பயமே நம்ம அருந்ததி தாங்க. ஆண்டவர் அருந்ததி அடிச்சது கூட அவர் மனசுக்குள்ள இன்னும் பட்டுப்படாம அவமானமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆண்டவர் என்ன அவமானப்படுத்துறது அவரே அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம். சாட்டையால அடிச்சவரு 2 நாளா என்ன நிமிந்து கூட பார்க்கல. அண்ணே, அவருக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்க. அதை குறி வச்சுதான் என்னோட அடுத்த திட்டத்தை ஊர் மக்கள் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். என்னம்மா இது? தாயம்மா விஷயத்துல ஆடி போயிருக்கிற ஆண்டவர் விஷாலி விஷயத்திலயும் விஷயத்தை கக்க வேண்டாமா? தாயம்மா எங்க இருக்கானே தெரியாத ஊர் மக்களுக்கு தாயம்மாவோட மக விஷாலினி ஒருத்தி இருக்கா. அதுவும் சென்னையில தான் இருக்கா. அவளும் கொலைக்காரினி தான் பேசிக்கிறாங்க. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி தாயம்மா மாதிரி விஷாலியாலையும் ஆண்டவருக்கு ஆபத்துன்னு கதையையே மாத்தி விட்டுட்டேன். ஆண்டவரோட நல்லதை நினைக்கிற ஊர் மக்கள் அத நிஜம்னு நம்பிட்டாங்க. தபாஷ், சரியான வேலை செஞ்சிருக்காரு. ஒரு செய்தி நம்மளை பாதிக்கும் போது அடுத்த செய்தி எதுக்க வந்தா பழைய செய்தியை மறந்து போய் புது செய்தியில தான் மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வீரா சாவு, ஆண்டவரின் கோபம்னு கலக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களை கடைசியா அடுத்த சம்பவத்துக்கு நீ திசை திருப்பி விட்டுருக்க. அருந்ததி, விஷாலிய பத்திய சந்தேகம் தான் இப்ப மக்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும்.
எங்க ஏ. நீங்க கத்திய வச்சுதாங்க ஒருத்தனோட கதையை முடிப்பீங்க. ஆனா என் நாத்தனாரு இவ தன் புத்திய வச்சே ஒருத்தனோட கதையை முடிப்பேங்கிறத புரிய வச்சிருக்காங்க. ஐயோ அருந்ததி, உனக்கு என்ன ஒரு அபார மூளை, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இனிமே நானும் என் தங்கச்சி வழியில தான் திட்டங்களை தீட்ட போறேன். ம்? இப்ப நீ இந்த ஊர் மக்கள்கிட்ட விஷாலிய பத்தின உண்மைய முழுசா உடைக்க வேணாம். அவ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. ஆண்டவரை தற்சமயம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு விஷாலியோட பேர் மட்டும் போதும். மக்கள் விஷாலி யார் யாருன்னு அவரை குடைஞ்சு எடுக்கட்டும். அதுக்குள்ள விஷாலி கல்யாணத்தை முடிச்சிருவோம். அவன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறம் விஷாலி மூலமா நிரந்தர வேதனையை அந்த ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஊர் மக்கள் கிட்ட ஆண்டவர் வீராசாவுக்கு அப்புறம் பித்து பிடிச்சவர் மாதிரி ஆயிட்டாரு, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாருன்னு நான் சொல்றத நம்புறதுக்கு விஷாலிங்கிற பேரே இப்ப உதவியா இருக்கும்னு நான் அவ பேரை பயன்படுத்தி ஆண்டவருக்கு பித்து பிடிக்க வைக்கிறேன். நீங்க விஷாலி வாழ்க்கையை அழிச்சு அந்த ஆண்டவருக்கு நிரந்தரமா பைத்தியம் பிடிக்க வைங்க. அட 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 அட, அண்ணனும் தங்கச்சியுமா போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஆண்டவரை அடி சாய்க்கிறதுக்கு திட்டம் போடுறத பார்த்தா இப்பவே உங்க 2 பேரையும் உட்கார வச்சு திருஷ்டி சுத்தணும் போல இருக்கே. இப்ப வேணா ரங்கநாயகி, இப்ப வேணா. என் ஆசையும் என் தங்கச்சியோட சபதமும் நிறைவேறட்டும். அதுக்கப்புறம் நீ எந்த திருஷ்டி எவ்வளவு வேணாலும் சுத்திக்கோ. யோ சொக்கநாத ஆண்டவரே, யோ சொக்கநாத ஆண்டவரே, நீ ஆண்டவர்னா நான் சாமிடா, நான் பெருமாள் சாமி. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? வாங்க தம்பி, உட்காருங்க. காசிநாதன் சார் இருக்காரா? அவசரமா ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. சரி, நான் அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல கிளம்புற அவசரத்துல போன் எங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. ஓ, அப்படியா? வாங்க திருப்பதி. வாங்க கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணுதான், ஆனா கல்யாணம் நடக்குமான்னு தெரியலையே. ஏன் அந்த மொட்டை கடைதாசி வச்சு சொல்றீங்களா? அது பழைய லெட்டர், புதுசா ஒரு லெட்டர் வந்திருக்கு. புதுசா லெட்டரா? ஆமா, அதுல என்ன எழுதிருக்கு? 2 நாள் கல்யாணத்தை நிறுத்தலன்னா 3வது நாள் மாப்பிள்ள கொல்லப்படுவான்னு எழுதியிருக்கு. ஏன் இந்த நல்ல கருத்தை கெடுத்துட்டு இருக்கவன்? தைரியம் இல்லாத மடப்பையன், நேருக்கு நேரம் வந்து பேச முடியாத முட்டா பையன் தான் இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கான். இதை இப்படி அலட்சியமா விடக்கூடாது. அம்மா, அந்த லெட்டர் எடுத்துட்டு வா. இந்தாங்க. விஷாலி, உங்களுக்கு பர்சனலா யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல திருப்பதி. ஏன், ஒரு மிரட்டல் கடிதம் வந்தாலே காதல் சமாச்சாரம் தான் அர்த்தமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு லெட்டர் வந்தா அதுக்கு பல காரணம் இருக்கும் விஷாலி. ஆனா கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு வந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும். அது நிச்சயமா லவ் தான். விஷாலி எங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டா தம்பி. அவ ஆசைப்பட்ட எதையும் நாங்க நிராகரிச்சதும் இல்ல. ஆனா இந்த மிரட்டல் கடிதம் வந்ததுக்கு வேற ஏதோ காரணம். சார் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நீங்க பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்கம்மா. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இந்த குழப்பத்துக்கு நடுவுல இன்னொரு குழப்பமா, மாப்பிள்ளை வேற வந்து 1 வாரத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னது, 1 வாரத்துல கல்யாணமா? ஆமா, இன்னும் பத்திரிகை அடிச்சு வீட்டுக்கு வரல. இது எப்படி முடியும்னு கேட்டா, இன்னும் 10 நாள் அவர் பிரான்ஸ் நாட்டுல போய் வேலையில ஜாயின் பண்ணுமா. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி விஷாலிய கையோட கூட்டிட்டு போணுமாமே. எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது சரி, ஆனா 10 நாள்ல ஜாயின் பண்ண சொல்லி நெருக்கடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. நாங்களும் உடனே சம்மதம் சொல்லல, ஏன்னா அப்பா ஊர்ல இல்ல. அதனால ஒரு நாள் டைம் கேட்டிருக்கோம். தம்பி, விஷாலி கல்யாண பேச்சை எப்ப ஆரம்பிச்சோமோ அப்பல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. விஷாலி முதல்ல கல்யாணமே வேண்டான்னு ஒத்த கால்ல நின்னா. அவளை எப்படியோ போராடி சம்மதிக்க வச்சாச்சு கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவரையும் சம்மதிக்க வச்சாச்சு. எல்லாம் கூடி கல்யாணம் நடக்கிற சமயத்துல வெளியில இருந்து எவனோ ஒருத்த மிரட்டல் கடிதாசு கல்யாணத்தை நடத்த வேண்டான்னு சொல்லி. சார் வந்தோடனே இது விஷயமா பேசுங்க,
நானும் இந்த லெட்டர் போட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். முதல்ல வந்த லெட்டரே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க திருப்பதி. உன் வயசுக்கு இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம். பொண்ணை பெத்த எங்களுக்கு தானே தெரியும். முதல்ல உங்க அப்பா வந்ததும் இந்த மிரட்டல் கடிதாசிக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆமா, அப்பா என்ன உளவுத்துறை அதிகாரியா? மறுபடியும் லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னோம்னா அவர் உடனே ஆண்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. அப்புறமா ஆண்டவர் சொல்றத கேட்டுட்டு அதே மாதிரி செய்வாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேமா? சரிம்மா, சார் வந்ததும் நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. ஆ, ஆ, ஆ. திருப்பதி, மாப்பிள்ளை ஒரு வாரத்துல கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறதுன்னே தெரியல. என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் சாத்தியமே இல்லை. ஆனா மாப்பிள்ளை சொல்ற காரணம் கூட எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. சரி, நான் வரேன் ஷாலி. இந்தாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கல்யாண வீடுன்னா கலகலன்னு வீடு திருவிழா கோலமா இருக்கும். நம்ம வீட்லயும் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தான் பேரு. அதுக்கான சந்தோஷம் ஒண்ணுத்தையும் காணும். ஹலோ, சொல்றா சிவா. ஏய், ஏன் கல்யாணம் பண்ற உனக்கு எப்பறம் தெரியும்? நான் யாருக்குமே சொல்ல சிவா, ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிட்டு இருக்கேன். சாரிடா, டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் அப்புறமா கூப்பிடுறேன். கல்யாணங்கிற பேர்ல ஒரு சீட்டிங் நடக்க போகுது. ரொம்ப ரகசியமா வச்சிருந்தோமே, இது எப்படி லீக் ஆச்சு? சாரி பாலா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆமாம், எதுக்கு என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? உங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டுருக்கு. ஆமா, ஒரு வாரத்திலேயே கல்யாணத்தை முடிக்கணும்னு விஷாலிக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமாம், சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து சொல்லிட்டு வந்தேன். அப்படி என்ன சூழ்நிலை பாலா? இது பாருங்க, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்படி என்ன உனக்கு நிர்பந்தம்? 2 மாதம் கழிச்சு நடக்க வேண்டிய கல்யாணத்தை முன்கூட்டியே ஒரே வாரத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் விஷாலி வீட்டில் சொல்லலையா? சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. விஷாலி வீட்டில் என்ன சொன்னாங்க? பிரான்ஸ்ல வேலை கிடைச்சிருக்கு, 10 நாள்ல அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்களா? கரெக்ட். நான் சொன்னதான் அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. விஷாலிக்கு கல்யாணம் நடக்க போறது அவங்க வீட்டிலேயே கடைசி விசேஷம்னு, அதான் அவங்க கொஞ்சம் கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் சார் அதை கடைசி விசேஷம்னு சொல்றீங்க? விஷாலோட அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கணும்ல, அதை வேணா கிராண்டா நடத்திப்போமே. இது பாருங்க பாலா, நீங்க விதண்டவாதமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் விட்டுட்டுங்க. ஹலோ சார், என் லைஃப்ல எப்போ என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு எடுப்பேன். நான் மட்டும்தான் முடிவு எடுப்பேன். அது மற்றவங்க ஏத்துக்கிற மாதிரி எடுத்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாலா. என்ன பேசுறீங்க? வெளிநாட்டு வேலைங்கிறது என்னோட கனவு. அதை மிஸ் பண்ண சொல்றீங்களா? நான் அதை மிஸ் பண்ண சொல்லல பாலா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன் நடுவில் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு இதுக்கப்புறம் வரவே வராது. ஆமா பாலா, உங்களுக்கு விசா வந்துருச்சா? இன்னும் 2 நாளில் வந்துடும். அப்போ நீங்க வேலைக்கு போற கம்பெனியில இந்த கல்யாணம் மேட்டர் சொல்லி விசாவை 1 மாசமோ 1.5 மாசமோ தள்ளி போட முடியும் பாலா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கம்பெனிலும் இவ்வளவு அவசரமா ஜாயின் பண்ண சொல்ல மாட்டாங்க பாலா. அப்போ நான் போய் சொல்றேன்னா பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா? ஏன் பாலா இப்படி கோவப்படுறீங்க? நான் ரொம்ப சாதாரணமாக தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க சாதாரணமாக பேசுற மாதிரி தெரியல. என்னை சந்தேகப்படாமல் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க தான் சார் என் நிலைமை புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க உங்க நிலைமை? இங்க பாருங்க, ஒரு வாரத்தை விஷாலியை கல்யாணம் பண்ணாதான் விஷாலிக்கு விசாவே அப்ளை பண்ண முடியும். அப்பதான் என்னால ஊருக்கே கூட்டிட்டு போக முடியும் அவளை. அப்ப கூட எப்படிங்க விசா 1 வாரத்துல கிடைக்கும்? அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சார். விஷால் என்னோட ஒய்ஃபுங்கிறதுக்கு லீகல் ப்ரூஃப் வேணுங்கிறனால தான் 1 வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
இது பாருங்க, விஷாலியோட குடும்பத்துல பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனைங்க? அது உடனே என்னால சொல்ல முடியாது. இங்க ஃபாரின் போறது கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இந்த கம்பெனி ஏஜென்சி கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. சார், அவங்களே ஏறக்குறைய சம்மதிக்கிற முள்ள ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க. விஷாலியோட அப்பா வந்ததும் பேசி சம்மதிக்க போறாங்க. நீங்க எதுக்கு சார் நடுவில் பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்க? இது பாருங்க பாலா, நான் குட்டையை குழப்பறதுக்காக அதெல்லாம் வரல, குழப்பத்தை தீக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க யார் சார்? உங்க மூலியமா தான் நான் பெண் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணேனா? எங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் நீங்க யார் சார்? நீங்க பேசிட்டு போன விஷயத்தை அவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு முக்கியமானவன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு தான் நான் பேச வந்தேன். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார், ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் நான் புரிஞ்சு நடக்குன்ற அவசியம் எனக்கு இல்ல. இது பாருங்க பாலா, கல்யாணம்ன்றது ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்க எது சொன்னாலும் அதை தான் பொண்ணு வீட்டுக்காரங்க செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. சரி, கல்யாணத்தை நிறுத்திடலாமா? உங்களுக்கு அது இஷ்டமா? சொல்லுங்க பாலா, நெருக்கடி கொடுக்கறத விட கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா? இவன் பேசுறதை பார்த்தா கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல இருக்கே. ஒண்ணு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரே குழி தோண்டி அதுல போட்டு புதைச்சிருவேன். பாலா, நான் விஷாலி குடும்பத்து மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். என் மேல காசிநாதன் சார் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. மிஸ்டர் திருப்பதி, கல்யாணம் நடக்குங்க. அதுவும் ஒரே வாரத்தில் நடக்கும். நீங்க நடுவில் பூந்து குட்டையை குழப்பாம இருந்தா சரி. பாலா, ஒரு பிடி கொடுக்காம பேசுறானே. அருந்ததி அம்மா சொன்னது மாதிரி ஆண்டவர் ஐயா மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரோ? ஆமாமா, எனக்கு என்னமோ அது உண்மையா இருக்குன்னு தோணல. எதையும் தாங்க இதே உள்ளவர ஆண்டவர், அவருக்கு அது மன உளைச்சல் ஆகுது. அப்ப அருந்ததி அம்மா போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்காது. நம்மளை விட நம்ம ஆண்டவர் மேல அருந்ததி அம்மாவுக்கு அதிக அக்கறையும் கவனமும் இருக்கு. ஆண்டவர் மனசு கோணமா நடக்கணும்னா நம்ம கிட்டயே அவங்க போய் சொல்லணும். இதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. நீ சொல்ற சரிதான். எதா இருந்தா என்ன, ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைக்கல. அதே மாதிரி ஆண்டவருக்கு என்ன குறைன்னு நாம கேட்கறதுல என்ன தப்பு? ராமருக்கு அணில் உதவுற மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு அவருக்கு உதவி செய்வோம். தாயம்மாவுக்கு விசாலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும்னா அதையே நம்மகிட்ட மறைக்கணும். அதனால நமக்கு நல்லதோ கெட்டதோ பட்டுன்னு கேட்டுருவோம். சரி வாங்க போலாம். வாங்க போலாம். ஆண்டவரே, கும்பிடுற ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. வீர செத்ததுக்கு அப்புறம் மயான அமைதி நிலவுது. அதுக்கு மேல நீங்க வேற கோவப்பட்டது மக்கள் மனதில் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கு. எது குழப்பம்? நான் தான் சொன்னேனே, கூடி சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சிடும். அமைதியா அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க. நேரம் வரும்போது எல்லா விவரமா நானே சொல்றேன். நல்லதுக்கு நேரங்காலம் பார்க்கலாம் ஆண்டவரே, கெட்டதுக்கு நேரங்காலம் பார்க்கறது. ஆண்டவரே, நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காங்க. உங்க மேல மரியாதை தான் வைக்க சொல்லிருக்கீங்க ஒழிய பயத்தை நீங்க எப்பயுமே போதிச்சதில்லை. அந்த தைரியத்தை தான் பேசுறேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றத கேட்கறத தவிர நாங்க எதையும் நம்பாதவங்க. எங்களுக்கு கவலை எல்லாம் இந்த ஊர்ல 2 உயிர் பலி ஆனது. வீர செத்தது கூட இல்லைங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த அக்கறையில தான் கேட்கிறோம். விசாரிங்கன்றது யாருங்க ஆண்டவரே? தாயம்மாவை எங்களுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது நீங்க தான். எந்த களங்கமும் இல்லைன்னு தாயம்மா நிரூபிக்கிற வரைக்கும் இந்த ஊர் எல்லையை தொடக்கூடாதுன்னு ஆணையிட்டதே நீங்க தானையா? ஐயா, தாயம்மாவுக்கு விஷாலிங்கிற பெண் குழந்தை இருக்குதான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்கலான்னு வந்தாங்க ஐயா.
விசாலிங்கிற பொண்ணு சென்னையில வளர்றது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? தாயம்மானால மட்டும் இல்ல, விசாலினாலே உங்க உயிருக்கு ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்து என் ரத்த சொந்தத்தினால்தான் வந்துட்டு போட்டோம். இப்போ எப்படி என் மக தாயம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ, அதே மாதிரி விஷாலிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையோட முற்பகுதி புரட்டி பார்க்கறது இல்ல, பிற்பகுதி எப்படி இருக்குமோங்கிறதான் என் எண்ணமும் செயலும். தேவையில்லாம அனாவசியமான விஷயங்களை யோசிக்காதீங்க. ஐயா, உங்களை கோவப்படுத்தி பார்க்கன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லைங்கய்யா. உங்க மனதில் உள்ளதை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவீங்கன்னு தான் நாங்க வந்தோம். ஏதோ ஒரு இருட்டு உங்களை சூழ்ந்துகிட்டு இருக்கு. இருட்டுல நடக்கிறதுக்கு குருட வேணா பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா செவிடனுக்கு பயந்தானே. நாங்க எல்லாரும் செவிடனுங்கய்யா. உங்க கை அசைவு மட்டும்தாயா எங்களுக்கு வழிகாட்டி. ஆண்டவரே, நாங்க வர்றோம். ஐயா கோவப்படுறத பார்க்கும்போது அருந்ததி அம்மா சொல்றது உண்மைன்னு புரியுதா? ஆமா ஆமா இருக்கலாம். ஆனா விஷாலிங்கிற உண்மைய அவர் ஏன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? இத பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு மறைக்கணும்? சரி விடு, சாமி எப்படி வாய் திறந்து பேசும்? அதுக்காக நாமளும் சும்மா இருந்துடக்கூடாது. விசாலி விஷயத்துல நாமளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதான் நல்லது. வாங்க போலாம். சரி சரி வாங்க போலாம். தாயம்மா, நீ களங்கம் இல்லாத நிரூபிக்க நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ விஷாலி இதுல சேர்ந்துட்டா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? உன் கூட இருக்கிற பாக்கியம் கிடைக்கல. இப்போ என் பேத்தி விஷாலி கூடவும் நான் இருக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. நான் தனிமரம் ஆயிட்டேன். என் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போற மாதிரி தெரியுது. தாயம்மா, நீ எப்ப வரப்போற? நான் இழந்த சந்தோஷத்தையும் சக்தியும் எப்ப தரப்போற? ஆண்டவரே, தனியா புலம்ப வச்சிட்டனா? எந்த நோய்க்கு எந்த மருந்துன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கொடுக்கிற மருந்துல உங்களுக்கு நோய் உருவாகும். நான் ஊருக்குள்ள கொளுத்தி போட்ட பட்டாசு இப்பதான் வெடிக்க போகுது. அந்த வெடி சத்தம்தான் என் சங்கநாதம்.